ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம புது விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அப்படின்றனால இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். தொடக்கத்தில் வேணால் அப்படி இப்படின்னு இருக்கலாம், பட்டு முடியும் போது பச்சாக்கு முடிச்சிருவோம். நல்லா இருந்துச்சுல? சூப்பராக இருந்துச்சு சார். பில் தேங்க்யூ. எவ்வளோடா பில் வந்திருக்கு? ஜஸ்ட் 2000 தாண்டி சார். கார்ட் ஆர் கேஷ்? யா கேஷ். ஓகேங்க சார். கிச்சன் வரைக்கும் வரீங்களா? எதுக்குடா கிச்சன் கூப்பிடுறாங்க? ஃபுட்டு நல்லா இருந்துச்சுல்ல, போய் செஃப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? காசு இருக்குதோ இல்லையோ, கப்புள் சோப் போகும்போது இந்த மாதிரி விம்மோ இல்லை துணி சோப்போ ஏதோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இது ஆபத்துக்கு பாவம்னாலும் உதவும் சொல்லிவிட்டேன். என்னடா சிரிப்பு இதெல்லாம்? என்ன நடக்குது? 1000 பேர் வந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான மாதிரி யாராலும் சிரிக்க முடியாது. நான் மிகப்பெரிய ஃபேன் சீமானவருடைய சிரிப்புக்கு. டேய் ராஜு, தப்பா நினைச்சுக்காத. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கம்மி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல முதலாளி. சாயங்காலம் என் பாலுக்கு பதிலா என் மூத்திரத்தை குடிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலாளி, பாலுக்கு பதில் அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அது கடைசியாக அந்த மாடு கத்துற சவுண்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் 45 வயதான பெண் காவலரை அலுவலக அறையில் வைத்து பாலியல் தொல்லை செய்த அதிகாரி செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். டேய், என்னதானே நடக்குது தமிழ்நாட்டில்? தெரியாம தான் கேட்குறேன். உண்மையாலுமே வயிற்றுக்கு என்ன சாப்பிட்றீங்க? என்ன ஆண் வர்க்கம்னா அப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் மொத்தமாக ஆண்கள் எல்லாத்தையும் சொல்லலை, இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த சில ஜந்துக்களை தான் நான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக நமக்கு ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்துக்கு போவோம். காவல் நிலையத்துக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்க? இதெல்லாம் என்ன விஷயம் இது? இது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்கேன்டா. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் மட்டுமே நான் ஒரு நாளைக்கு 4-5 கேஸில் 5 ஏதாவது கொலை வழக்கு, பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இது மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதை தான் பல பேர் சொல்கிற மாதிரி தான் இந்த மது, இந்த கஞ்சா, இந்த போதை இந்த வஸ்துவெல்லாம் பயன்படுத்தினால தான் அதிகமாக இந்த விஷயம்லாம் ஏற்படுது. அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். இது என்றைக்கு தான் முடியும்னு தெரியல. நிறைய விஷயம் நடக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க, பெத்த பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம என்ன மனநிலைனே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, பார்க்குற உங்களுக்கும் சரி, சொல்கிற எனக்கும் சரி, ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அந்த விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அது நமக்கு ஒரு செய்தி, தகவல். அது நமக்கு நடந்துச்சுன்னா அது பாதிப்பு, அப்போ வலிக்கும். இந்த நேரத்தில் மற்றவங்க விஷயத்தில் நடக்கும்போது நமக்கு வலிக்காது, ஒரு குற்றம் வச்சு தோணும். ஐயோ அப்படி நடந்துச்சு, ஜஸ்ட் ஏ லைக், ஜஸ்ட் ஏ கமெண்ட், ஜஸ்டிஸ் ஃபார், அவ்வளோதான். அடுத்த கட்ட நடவடிக்கை நீதிமன்றமும் எடுக்குமா இல்லையான்னு தெரியல, நீதி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. அந்த கடவுள் ஏதாவது ஒன்று இருக்குது, அதாவது கண் திறந்து ஏதாவது ஒன்று பண்ணுமானா தெரியல. யார் என்ன பண்ண போகிறீங்கன்னு புரியல. டேய் திருந்துங்கடா, தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, திருந்துங்கடா. நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கும்டா. நீ போய் வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணால் அதுக்கு உன் பொண்ணு அப்படி ஆகும்டா. அதை பற்றிலாம் உங்களுக்கு கருணையும் இல்லை, எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஏன்னா என்னச்ச சொல்லி என்னத்தை உங்களை திருத்துறதுன்னு தெரியல. கைஸ் நாங்களவா கைஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஊருக்கே தெரியுமே. அது இதுக்கு முன்னாடி நம்ம அதானே பார்த்தோம், அதுக்கு ஆன்சர் இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல? 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணுவார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
சாரி கைஸ், சிரிக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு தெரியும், எதிர்காலம் நம்மளுக்கும் தெரியல, அதனால் சிரிக்கக்கூடாது. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அண்ணா எனக்கு முடி வெட்டணும், இப்போ உடனே வெட்ட முடியுமா? ஏயா யோ, உனக்கு முன்னாடி இவ்வளவு பேர் கியூல உட்காந்துக்கிறானுங்களே, இவனுங்க எல்லாம் பார்க்க உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இல்லண்ணா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதான். அப்படின்னா உனக்கு முக்கியமான வேலை? நீனா கலெக்டரா, இல்லண்ணா. டாக்டரா, இல்ல. இல்லனா ஐபிஎஸ்ஆ? இல்லண்ணா. அப்புறம் என்ன தான் வேலை பாக்குற? சிலிண்டர் லோடு வந்திருக்குண்ணா, எல்லார் வீட்டுக்கும் கேஸ் போடணும். கேஸா? ஏண்டா டேய், சார் சொன்னது உன் காதுல விழல? சார் நீங்க வந்து உட்காருங்க. சார் அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு கேஸ். போட்டுடலாம். சார் வெயில சுத்தி உங்க மூஞ்சி கருப்பாச்சு சார். இருங்க சார், நான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறேன். ஐஏஎஸ் வேலைக்கு போகிறதோட கேஸ் வேலைக்கு போனதான் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் போல. ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா வீட்டில் கேஸும் இல்லை. ஆட்ட பாரு, பொம்பளைய பார்த்து என்ன பேசிக்கிருக்க? நாயே சரி புஞ்சிரு ஆளு மண்ணி சம்பந்தமா பேசிக்க போறா. என்னடா டயலாக் இது? ரஜினி சார் தான் ஹீரோ, நான் வில்லன். அவர் இந்த லஞ்ச் பிரேக்கில் இப்பதான் கேரவான்லாம் இருக்கு, சும்மா இங்க படுத்து தூங்கிடுவார். பெட்ஷீட் வேண்டாம், தலகணையும் வேண்டாம், கைக்கு கை வச்சு தூங்கிடுவார். நான் சொன்ன ரவி கிட்ட, எவ்வளவு அழகா பசங்க பாரு இந்த பொட்டை. பாவன்டாடி, பாவன் சொல்கிறதோட ஒரு எல்லாம் பெரிய மனுஷன்டா. இந்த வயசுலேயும் உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவரோட வேலையை சரியாக செய்கிறாரு. அவரால் மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, நல்லா தான் இருக்கார். அதனால் இது தப்பு ப்ரோ. உழைச்சி ஒரு படுத்திருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அப்போல்லாம் காமெடி பண்ண எப்படி இருக்கும்? கப்பு சுப்பிட்டு இருக்கும். இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம்னா? சிஎம் சார், எனக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா உங்கள் பொருள் எடுத்து உங்களுக்கே போடுறாங்க, கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏய், எப்பட்றா அப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? பாவா அந்த மனுஷன் ஏதோ பல்ல வலிக்கிட்டு கம்முன்னு படுத்துருக்காப்புல. எனக்கே கொஞ்சம் தூக்கு வாங்கி போட்டுருச்சாடா, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா யாரா நீங்களா?